வன்முறை எங்கள் மொழியில், ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். கேரம்க்கு 1 கோடி கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, அதுவும் எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லும்போது அது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு? கேரம்க்கு கொடுப்பாங்கன்னு நினச்சோன்னா இவ்வளோ கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து ஆட்டோ ஓட்டி ஆஃப் டே ஆட்டோ ஓட்டுவேன், ஆஃப் டே கோச்சிங் சென்டர் வந்து நான் ரன் பண்ணினேன். நம்மளுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை கற்றுக் கொடுத்துன்னு இருக்கேன். கசிமா, நீங்கள் இந்த 1 கோடி ரூபாவை என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அப்பா அம்மா வீடு வாங்கி தரேன். சின்ன வயசுலேருந்தே அதுதான் கணக்கு. ஏன்னா நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் சொந்த வீட்டில் இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கோம். ஒரு கேமுக்கு போனோன்னா நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும் இல்லையா? அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை கூட்டிகிட்டு போவார்? கடன் தான் வாங்கிட்டு போவோம் நாங்கள். இப்போ 2 வருஷமாக இந்தியன் ஸ்காலர்ஷிப் இருக்கிறதால அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா அம்மா கூட சொந்த வீட்டில் இல்லை, அவங்களே எங்களை வாடகை வீட்டில் வச்சு தான் வளர்த்தாங்க. அவங்கள வருவோம். நான் வந்து இப்போ வந்து 54 வயசு ஆயிடுச்சு எனக்கு. இதே பகுதியில் தான் வாழ்ந்துன்னு இருக்கேன், வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துன்னு இருக்கேன். அப்போ எத்தனை வருஷமாக நான் வாடகை கொடுத்துன்னு சொல்லுவேன். இப்போ வந்து ஒரு வாடகை வீட்டிலேருந்து ஒரு சொந்த வீடு போகிற அளவுக்கு நம்மளுக்கு தரம் உயர்ந்திருக்கு. ஏன்னா அந்த கேரமால ரிசர்வ் பேங்க் ஆளுங்க வந்து விளையாடுவாங்க, ஓஎன்ஜிஎஸ்லேருந்து விளையாடுவாங்க. அவங்களெல்லாம் பார்த்து எனக்கு இது மாதிரி ஒரு ஆர்பிஐ லோகோ போட்டு விளையாடாதா, ஓஎன்ஜிஎஸ்சி லோகோ போட்டு விளையாடாதா, ஸ்டாண்டர்டா அப்படின்ட்டு அந்த ஆதங்கெல்லாம் அந்த இந்தியன் ஜெர்சி போட்டு விளையாட்டாங்க. இந்தியன் ஜெர்சி இப்போ அப்புறம் பார்த்தா இந்தியன் ஜெர்சியை போட்டு. நீங்கள் இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணீங்க இல்லையா? இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வேர்ல்டு சாம்பியன் ஆகிருக்கீங்க. இங்கே எந்த ஒரு போதிய வசதியுமே இல்லை. இங்கே பார்த்தாலே தெரியும், மேலே இந்த தண்ணி ஒழுவோம். இங்கே இப்போ இந்த மாதிரி மூடி தான் வச்சுருக்கோம். இங்கே தான் நாங்கள் நைட்டு நேஷ்னல்ஸு இப்போ அந்த மாதிரிலாம் போனோம்னா இங்கே ஃபுல்லாக விளையாடிட்டே தான் இருப்போம். மார்னிங் 4 o'clock வருவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ அவர் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? மார்னிங் 4 வந்துட்டா நைட் வரைக்கும் 8, 7 வரைக்கும் விளையாடிட்டு தான் போவாங்க. அதேமாதிரி நான் இந்த ஃபைனல்ஸ் மேட்ச் பார்த்தேன், ரொம்ப காமாக விளையாடிட்டு இருந்தீங்க. வெளியில் காமிச்சிங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு வந்து அது அட்வான்டேஜ் ஆகிடும். அது ரேஷ்மி குமாரி ஆல்ரெடி வந்து 3 டைம்ஸ் வந்து வேர்ல்டு சாம்பியன், 12 வாட்டி தொடர்ந்து நேஷனல் சாம்பியன். டிஸ்ட்ரிக்ட்லாம் அவங்களுக்கு கணக்கே இல்லை, இதெல்லாம் சாதிச்சிருக்காங்க. அப்போனா அவங்களாண்ட ஃபைட் பண்ணுறதுனா சாதாரண விஷயம் இல்லை. அப்போ காஜிமா வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வேர்ல்டு சாம்பியன் போகிறாங்க, அதுவும் ஏஜ் 17 தான். ஃபைனல் கேன்ஸ் போட்டவொடனே இப்போ கூட அது நினச்சேன் எனக்கு வந்து. வணக்கம். கேரம் வேர்ல்டு சாம்பியன் நீங்கள் வின் பண்ணனால தமிழ்நாடு அரசு உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வந்து ப்ரைஸ் அமௌண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது கேட்டவுடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா 1 கோடி கொடுக்குறாங்க, கேரம்க்கு 1 கோடி கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, அதுவும் எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லும்போது அது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு? கேரம்க்கு கொடுப்பாங்கன்னு நினச்சோன்னா இவ்வளோ கொடுப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் பொண்ணு 1 கோடி ரூபாய் உங்களுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க, இது எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து ஆட்டோ ஓட்டி இந்த கோச்சிங் சென்டரை ஆஃப் டே ஆட்டோ ஓட்டுவேன், ஆஃப் டே கோச்சிங் சென்டர் வந்து நான் ரன் பண்ணினேன். பசங்களுக்கு நம்மளுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை கற்றுக் கொடுத்துன்னு இருக்கேன். நம்ம பசங்களுக்கு கரெக்டாக நம்ம கற்றுக் கொடுத்துட்டா, அதாவது எங்கேயும் வந்து அவங்க வந்து கவனம் செதறாமல் நம்ம கற்றுக் கொடுத்துட்டா அவங்களுக்கும் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்ன்ட்டு என்னுடைய அந்த ஃபீல் இருந்தது. ஏன்னா நான் ஆட்டோ டிரைவர், எவ்வளோ சம்பாரிச்சாலும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. சரி, இருக்கிறத கொஞ்சம் சேர்த்து கடங்கிடம் வாங்கி பசங்களை வந்து இந்த வழிக்கு ஆளாக்கிட்டா அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும், ஒரு நல்ல கேரியர் கிடைக்கும், நல்ல ஒரு வேலை கிடைச்சிச்சின்னா அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்கன்னா நம்ம இல்லைனாலும் அவங்க அந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு போனாரப்பா, இதனால தான் நம்ம நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிப்பாங்கன்ட்டு அந்த தாட் வந்துச்சு. ஏன்னா என்னால் எதுவுமே சேர்த்து வச்சு உங்களுக்கு வீடு பெருசாக சொத்து சுகம் நகைலாம் எதுவுமே வாங்கி தரல. இது வரைக்கும் நான் என் மனைவி கூட நான் பெருசாக நகை வாங்கி கொடுத்ததில்ல. ஏன்னா அவங்க அதை கேட்க மாட்டாங்க. நம்மளுடைய கஷ்டத்தை புரிஞ்சுட்டு அவங்களும் நம்ம கூட வந்து பயணம் பண்ணியிருந்தாங்க. இது உங்கள் காஜிமா இது மாதிரி வேர்ல்டு கப்பில் வின் பண்ணவுடனே ஒரு ரொம்ப ஹாப்பினஸ் ஆயிடுச்சு. 2வது வந்து சிஎம் சார் வந்து டெப்யூட்டி சிஎம் சார் வந்து 1 கோடி ரூபான்னு இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு. சரி, எங்களுக்கு வந்து ஒரு நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரம் கிடைச்சிருக்கு. அப்படி கிடையாது சார், நீங்கள் ஒரு நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கீங்க. ஏன்னா ஒரு ஆட்டோ ஓட்டி கூட நம்ம பொண்ணை ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆக்க முடியும்னு உங்களை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு, அதாவது நம்ம கேரமில் ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா விளையாடும்போது நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான் விளையாட ஆரம்பித்தேன். இந்த இடம் வந்து டிஎம்கே மன்றம், இது உள்ள நம்ம பர்மிஷன் கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்டால், சரி நீங்கள் வாடகை எடுத்துங்கன்ட்டு மாதம் ஃபஸ்ட்டு 3000 ரூபா கொடுத்தோம். அப்புறமா வந்து இப்போ வந்து 13 வருஷமாக 5000 ரூபா கொடுத்துன்னு இருக்கோம். இதுக்கு வாடகை தான் கொடுக்கும், வாடகை தான் கொடுத்துன்னு இருக்கோம். வாடகை கொடுத்து இதை ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நான் வந்து ஆட்டோ டிரைவர், நானே இதை மொத்தமாக ரன் பண்ண முடியாது. இங்கே வந்து வாடகை தரணும், கரண்ட் பில்லு கட்டணும், பவுடர் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, வாட்டர் பிடிச்சி வைக்கணும் பசங்களுக்கு. போர்டு வந்து ஒரு வாட்டி வாங்கி போட்டால் அது ஸ்டாண்டர்டாக இருக்காது. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போர்டு மாற்றணும். ஒரு போர்டு காஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,000 ரூபா 12,000 ரூபாய் ஆகிடும். அப்போ வந்து அவங்க கொடுக்குற ஃபீஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதெல்லாம் வந்து நாங்கள் அப்படியே அந்த ரன் பண்ணினே இருந்தோம். இதில் வந்து எங்களுக்கு பெருசாக வந்து இந்த கோச்சிங் சென்டரால் எதுவுமே நம்ம ப்ராஃபிட் இல்லை, பசங்களை வளர்க்குறோம், அந்த ஆனந்தம் இருந்தது எங்களுக்கு.
காசிமா, நீங்கள் இந்த 1 கோடி ரூபாவை என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அப்பா அம்மாவுக்கு வீடு வாங்கி தரலாம். வீடு வாங்கி தரலான்னு இருக்கீங்க. இது எவ்வளோ நாள் உங்களுக்கு கனவு? சின்ன வயசுலேருந்தே அதுதான் கனவு. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் சொந்த வீட்டில் இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கோம். இந்த மந்த்தும் நாங்கள் வாடகை தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது பார்க்கும்போதே சொந்த வீட்டில் இருக்கணும்னு தான் எங்களோட ஆசை. நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா, அப்பா கிட்ட நீங்கள் ஒரு நாள் சொன்னேன் இந்த மாதிரி கேரம் போர்டு விளையாடணும்னு சொன்னீங்கன்னு சொல்லி, அவர் உங்களை ஃபஸ்ட்டு வாட்டி கற்றுக் கொடுக்க சொல்ல நம்ம பொண்ணு வேர்ல்டு சாம்பியன் ஆவான்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டார் இல்லையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இருந்தது நம்பிக்கை, நான் வேர்ல்டு சாம்பியன் கண்டிப்பாக ஆகும் ஒரு நாள் அப்படின்னு. அதனால தான் இவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணேன். 12 வருஷத்துக்கான பலன் எனக்கு கிடச்சிடுச்சு. இப்போ நீங்கள் வேர்ல்டு சாம்பியனாக இருக்க சொல்ல மற்றவங்களாம் உங்களை பார்க்க சொல்ல என்ன சொல்கிறாங்க? ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் விளையாட சொல்ல ஒரு பொண்ணுக்கு கேரம் எதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க இல்லையா? இப்போ உங்களை பேசலன்னா உங்கள் அப்பா கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்களா? பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நம்ம சாதிச்சுட்டா அதை வேறு மாதிரி பேசுவாங்க. அதனால நாங்கள் அதை எடுத்துக்க மாட்டோம். எங்கள் எம்ல இருந்தது சாதிக்கணும், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அது மட்டும்தான் இருந்தது. என்னெல்லாம் பேசுவாங்க? எதுக்கு பொம்பளை பசங்களாம் இது படித்தோமா இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா இருக்காமல் எதுக்கு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கினது இல்லை. ஏன்னா பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க எப்போவுமே. நாங்கள் எங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தோம். இப்போது வேர்ல்டு கப் வின் பண்ணோன்னே இப்போ வந்து பெருமையாக பேசுகிறாங்க. ஒரு கேமுக்கு போனோன்னா நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும் இல்லையா? அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை கூட்டிகிட்டு போவார்? கடன் தான் வாங்கிட்டு போவோம் நாங்கள். இப்போது 2 வருஷமாக இந்தியன் ஸ்காலர்ஷிப் இருக்கிறதால அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டு வாடகையும் கொடுக்கணும், எங்கன்னா ஊருக்கு போகிறதாலும் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துப்போம். பட் இருந்தாலும் அது கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போது லாங் ஊருக்குலாம் போகணுன்னா கடன் வாங்கிட்டு தான் போவோம் நாங்கள். அப்பா படுற கஷ்டம்லாம் உங்களுக்கு என்னங்க சொல்லுவார் அப்பா? இந்த மாதிரி சொல்ல மாட்டாரு, நாங்கள் பார்ப்போம். அதை அந்த வெறி வந்து நம்ம கேமில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஆமாம், கேமில் தான் ஃபோக்கஸ் பண்ணி வின் பண்ணி காமிப்பேன். வின் பண்ணிட்டா நம்ம கஷ்டம் எதுவுமே தெரியாது, அந்த காசு மறைஞ்சிரும். தோத்துட்டா தான் அதோட எல்லாமே லாஸ் ஆகிடும் அந்த நேரத்தில். நீங்கள் சொல்லுங்கள் சார், என்ன பண்ணலான்னு இருக்கீங்க இந்த அமௌண்ட்டை வச்சு? அமௌண்ட்டு அதாவது எங்கள் அப்பா அம்மா கூட சொந்த வீட்டில் இல்லை, அவங்களே எங்களை வாடகை வீட்டில் வச்சு தான் வளர்த்தாங்க. அவங்கள வருவோம். நான் வந்து இப்போ வந்து 54 வயசாகிடுச்சு எனக்கு. இதே பகுதியில் தான் வாழ்ந்துன்னு இருக்கேன், வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். அப்போ எத்தனை வருஷமாக நான் வாடகை கொடுத்துருப்பேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு வாடகை வீட்டிலேருந்து ஒரு சொந்த வீடு போகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து தரம் உயர்ந்திருக்கு. ஏன்னா அந்த கேரமால் இதை எவ்வளோ லவ் பண்ணனோ அந்த அங்கீகாரம் கேரமும் கொடுத்துருக்குது. ஏன்னா கேரம்னா ஸ்லம் கேம்னு சொல்லுவாங்க. ரோட்டில் நின்று விளையாடும் போது அது வந்து ஒரு என்ன இது வேலை வெட்டி இல்லாமல் ரோட்டில் நின்று ஒரு மாதிரி 4 பசங்க ரோட்டில் விளையாடனா அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸாக பார்க்க இது ஒரு ஸ்போர்ட்ஸே வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏன்னா இதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸு எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. அதாவது இதை வந்து லவ் பண்ணி இது பின்னாடி அலையிறவங்க தான் இதில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. இதனால் படிப்புக்கு கூட இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம சைட்லேருந்து என்ன தெரியுமோ அதுதான் நம்ம கற்றுக் கொடுத்தோம். நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் இருக்குது. சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் சார்பாகவும் கேரம் அசோசியேஷன் சார்பாகவும் தமிழ்நாடு அசோசியேஷன் சார்பாகவும் காஜிமாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ப்ராக்டிஸ்லேருந்து எதனா வந்து எங்கன்னா போகணுன்னா இந்த எஸ்டிடிக்கு போயிட்டு மூவ் பண்ணணும், அது நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டிடியில் நம்ம ஐஏஎஸ் இருக்கார் மேகநாதர் சார். அவர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து ஒரு பெரிய அதிகாரிங்களை அவ்வளோ சாஃப்ட்னஸாக நான் பார்த்ததே இல்லை. அவர் ரொம்ப வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி காஜிமாவுக்கு போகிறதுக்கு எக்ஸ்பென்சன்ஸு 1.5 லட்ச ரூபாய் தேவைன்னொன்னே அதுக்கு மூவ் பண்ணி அதை வாங்கி கொடுத்து சிஎம் சார் டெப்டி சிஎம் சார் காஜிமாவுக்கு கொடுத்து அனுப்பி இப்போ வந்து காஜிமா வேர்ல்டு சாம்பியன் எடுத்தவொடனே இப்போ வந்து கூப்பிட்டு 1 கோடி ரூபாய் கொடுத்து எங்களை வந்து ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்காரு. கேரமுக்கு வந்து நீங்கள் விளையாடுங்க, எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் விளையாடிட்டு சர்டிஃபிகேட் எடுத்து வந்து காட்டுங்க, உங்களுக்கு நான் வந்து என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன்ட்டு அவர் உத்தரவாதமே தந்திருக்காரு. நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா சார், உங்கள் பொண்ணு வந்து நீங்கள் 6 வயசில் கற்றுக் கொடுத்துருப்பீங்க ஒரு கேரம் விளையாட, நம்ம பொண்ணு 1 கோடி ரூபாய் வின் பண்ணி நமக்கு வீடு வாங்கி கொடுக்குற அளவுக்கு வருவான்னு நினச்சி பார்த்தீங்களா? 1 கோடி ரூபான்றது நான் எனக்கு மைண்ட் செட்டில் இல்லை. ஏன்னா வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, அது வந்து லைஃப் லாங் பணம் நம்ம சம்பாதிக்கும், உட்காந்து சாப்பிட்டா செலவாயிடும். ஒரு வேலைன்ட்டு கிடைச்சிச்சின்னா அவங்களுக்கு வந்து அது பிளாட்ஃபார்ம் ஆகிடும் லாங். அதாவது அவங்களுடைய ஏஜ் முடிகிற வரைக்கும் அது என்னுடைய டார்கெட் அதுவாக தான் இருந்தது, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா ரிசர்வ் பேங்க்கு ஆளுங்க வந்து விளையாடுவாங்க, ஓஎன்ஜிசிலேருந்து விளையாடுவாங்க. அவங்களெலாம் பார்த்து எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். சரி நம்ம பண்ணும் இது மாதிரி ஒரு அந்த லோகோ போட்டுன்னு ஆர்பிஐ லோகோ போட்டுன்னு விளையாடாதா, ஓஎன்ஜிசி லோகோ போட்டுன்னு விளையாடாதா ஸ்டாண்டர்டா அப்படின்ட்டு அந்த ஆதங்கெல்லாம் இருந்தது. அந்த ஜெர்சி போட்டு விளையாட்டாங்க இந்தியன் ஜெர்சி. இப்போ அப்புறம் பார்த்தா இந்தியன் ஜெர்சியை போட்டு இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துட்டாங்க. ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது இந்த ஹாப்பியாக அதுதான் எவ்வளோ சொன்னாலும் கம்மி தான். அவ்வளோ இவங்க வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இவங்க
காஜிமா இப்போ வின் பண்ணதுனால எனக்கு மட்டும் இல்லை, இந்த பகுதிக்கு அடையாளமே இருக்கு. அடையாளமாக ஆயிடுச்சு. கேரமுக்கு ஒரு கேரம்னா காசிமா தான். காசிமா அப்படின்ட்டு ஒரு ரெகனைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ குகேஷ் அவருக்கு வந்து 5 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் காசிமா கொடுக்கலன்னு அன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் குகேஷும் வந்து காஜிமா 3 கோல்டு எடுத்தாங்க இன்டர்நேஷ்னலில். குகேஷ் வந்து செஸ்ஸில் வந்து வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணிட்டோன்னே அவருக்கு வந்து அந்த பரிசு தொகை அறிவித்தோடனே எல்லாருடைய மனசில் இருக்கும்ல, இவ்வளோ சின்ன பொண்ணு தானே, இவங்களுக்கு 3 கோல்டு வின் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு ஏன் தரல அப்படின்ட்டு, காஜிமாக்கு ஏன் தரல அப்படின்ட்டு நிறைய பேர் வச்சாங்க. ஆனால் இங்கிலாண்டை வந்து நம்ம சிஎம் சார் காஜிமா வின் பண்ணிட்டு வந்தவொடனே HDT சார்பாக வரவேற்பு கொடுத்தாங்க. வரவேற்பு கொடுத்தவொடனே இவங்களை வந்து அந்த மகாபலிபுரத்தில் பீச் ரெசார்ட்டில் ஒரு வாலிபால் மேட்ச் நடந்திருந்தது. அங்கே வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க சிஎம் சார், டிப்டி சிஎம் சார் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு அவருடைய இதுதான். அங்கே போயிட்டு வரவேற்பு கொடுத்து ஒரு மெமோட்டோ கொடுத்து, உங்களுடைய வேலை எல்லாமே நடந்துன்னு இருக்குது, உங்களுக்கு என்ன சேரணுமோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காஜிமா வந்து சின்னதாக அந்த கோச்சிங் சென்டரை பற்றி சொன்னோம், இல்லை அப்பா பேசிட்டார் நிறைய, நாங்கள் பார்த்துட்டோம், உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டோம். அதனால் அந்த ப்ராசஸ் போயிருந்தது. அதாவது அவர் குகேஷ்க்கு கொடுத்தாங்கன்னா அவர் வந்து ஒலிம்பியாவில் இருக்கிறதுனால இது கொடுத்துறாங்க. இதுக்கு நம்ம என்னென்ன ப்ராப்பர், கேரமை பற்றி ரொம்ப தெரியாத, அதாவது வெளி உலகத்துக்கு செஸ்ஸை பற்றி தெரியும், கேரமை பற்றி நிறைய வெளி உலகத்துக்கு தெரியல. அதனால் அவங்க வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணமோ அது பண்ணிட்டு தான் தருவேன்ட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. அதில் அப்புறமா எங்களையும் கொடுத்துட்டு எங்களையும் கௌரவப்படுத்தினாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எல்லாரும் இந்த மாதிரி கேட்க சொல்லுங்க, குகேஷ் கொடுத்துட்டாங்க ஏன் காசிமா கொடுக்கலன்னு சொன்னோன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது எங்களுக்கு சார் சொல்லியிருந்தாரு, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கணும். அதுக்கப்புறமா கிளப்பும் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து ப்ராசஸ்லாம் வந்து சொல்லியாயிடுச்சு, உங்களுக்கு வந்து கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எங்கள் கிளப்பு வந்து அவரே வந்து திறப்பு விழா பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கிளப்பை வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சார் அவர் வந்து காஜிமாவுக்கு பணம் கொடுத்துட்டு அந்த கேஷ் அவார்டு கொடுத்தவொடனே அதிகாரியை கூப்பிட்டு கேட்டார், அவங்களுக்கு இடம் கட்டி தரேன்னு சொன்னோமே என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறாரு. ஸ்போர்ட்ஸ் மேலே அவர் காட்டுற அக்கறையை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த காஜிமான சொன்னார், அவங்க கட்டி கொடுத்துட்டாங்க. ஐஏஎஸ் சாரை கூப்பிட்டு கேட்டார். அவர் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு. சரி அதை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னாரு. இந்த கோச்சிங் சென்டரே நம்ம வந்து இது வந்து டிஎம்கே மன்றம் தான், இதை வந்து கட்டி கொடுத்து எங்களுக்கு வந்து அவரே வந்து திருப்பூர் பண்ணணுன்ட்டு எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா இந்த பக்கத்தில் வந்து நிறைய பசங்க இருக்காங்க, சின்ன சின்ன பசங்க. இந்த கோச்சிங் சென்டர்லேயே ஒரு 14 நேஷனல் பிளேயர் இருக்காங்க. நீங்கள் இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணீங்க இல்லையா? இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வேர்ல்டு சாம்பியன் ஆகிருக்கீங்க. இங்கே எந்த ஒரு போதிய வசதியுமே இல்லை. இங்கே எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க? இங்கே வந்து 40லேருந்து 45 பசங்க இருக்காங்க. அதில் வந்து 14 நேஷனல் சாம்பியன் இருக்காங்க, 25 அந்த மாதிரி வந்து ஸ்டேட் சாம்பியன்ஸும் இருக்காங்க. இங்கேருந்து தான் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து நிறைய பேர் வந்து நாங்களும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் எங்களுக்கு வந்து இங்கே விளையாடுறதுக்கு இடம் இல்லை. அதுவும் இல்லாமல் மழை வந்தால் இங்கே ஃபுல்லாக தண்ணி வந்துடும்ன்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம் தான் அப்படின்னு சொல்லிங்க. அதுவும் வந்தாலும் பசங்களால் உட்காந்து கரெக்டாக விளையாட முடியல. இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், மேலே வந்து தண்ணி ஒழுவோம். இங்கே இந்த மாதிரி மூடி தான் வச்சுருப்போம். அதே மாதிரி டெப்டி சிஎம் சார் சொன்னோடனே அவர் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் போங்க, உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் நடந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் முடிஞ்சுட்டு அவரே வந்து இந்த திறந்து அவரே இதை என்ன சொல்ல திறப்பு விழாவாக பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் அவரப்பா. ஏன்னா இங்கே நிறைய பொண்ணுங்களாம் வந்து விளையாடுவீங்க, நைட்டில் விளையாட சொல்ல ஒரு இதுவாக இருக்கும்ல உங்களுக்கு? ஆமாம், இங்கே தான் நாங்கள் நைட்டு இப்போது நேஷ்னல்ஸு இப்போது அந்த மாதிரிலாம் போனோம்னா இங்கே ஃபுல்லாக விளையாடிட்டே தான் இருப்போம். மார்னிங் 4 o'clock வருவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ அவர் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? மார்னிங் 4 வந்துட்டா நைட் வரைக்கும் 8 7 வரைக்கும் விளையாடிட்டு தான் போவாங்க பசங்க. நேஷ்னல்ஸ் அப்படின்ட்டு நேஷ்னல் ஸ்டேட் எந்த மேட்ச் இருந்தாலும் யாருமே வந்து வராமல் இருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இங்கே வந்து 45 பசங்க இருக்காங்க. இங்கே வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 5 போர்டு 6 போர்டு தான் இருக்குது. அதுக்கு மேலே எங்களால் போடவும் இல்லை, இடமும் இல்லை. இதே வந்து இன்னும் சார் டெவலப் பண்ணி கொடுத்தா இன்னும் 10 போர்டு 12 போர்டு போட்டால் 45 பசங்கன்றாங்க, 200 300 பேர் கூட வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து இப்போயே வந்து நேஷனல் சாம்பியன் வந்து 14லேருந்து 16 பேர் இருக்காங்க. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இடம் தான். இன்னும் அந்த 20-25 பேர் கூட நேஷ்னல்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து எங்களுக்கு பாத்ரூம் வசதி கிடையாது. ஆமாம், பாத்ரூம் வசதி கிடையாது. இங்கே நாங்கள் எதிர் வீட்டில் தான் போய் கேட்டு போவாங்க பசங்க. அவங்களும் எவ்வளோ நாள் தான் நம்மளும் கொடுப்பாங்க, திடீர்னு கொடுக்க மாட்டாங்க. பசங்க வந்து வேசார்பாடி, பெரம்பூர், கொருக்குப்பேட்டை அங்கேருந்துலாம் வராங்க. ஸோ அது சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு இன்னும் டெவலப் பண்ணி கொடுத்தா உங்களை மாதிரி நிறைய பேர் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? சிஎம் சார் உங்களை கூப்பிட்டு தங்க மகளேன்னு வாழ்த்தினாரே, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து என்னை தங்க மகளேன்னு சொன்னது, தங்க மகளே சொன்னவர் வந்து நான் நேரில் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு. அவரை நேரில் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் அவரை கண்டிப்பாக அவர்கிட்ட.
அதேமாதிரி நான் இந்த ஃபைனல்ஸ் மேட்ச் பார்த்தேன், ரொம்ப காமாக விளையாடிட்டு இருந்தீங்க. நம்ம இந்தியா வர்சஸ் இந்தியா தான் விளையாடிங்க, ரேஷ்மா அவங்க கூட விளையாடிருந்தீங்க. அந்த மேட்ச்சை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு? ஆனால் உங்கள் ஃபேஸில் எதுவுமே தெரியல, ரொம்ப காமாக விளையாடிட்டு இருந்தீங்க. ஃபேஸில் எதுவுமே தெரியல, நான் உள்ளே இருந்தது. பட் ஆனால் நான் வெளியில் காமிச்சிக்கல எதுவுமே. வெளியில் காமிச்சிங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு வந்து அது என்ன சொல்கிறது, அட்வான்டேஜ் ஆகிடும். அது எனக்கு நிறைய சொல்லியிருக்காங்க, உன்னுடைய என்னதான் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்கூடாது, கம்பீரமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து மரியாதை சார் சொன்னார். அதை மனசுக்குள்ளே வச்சுன்னு தான் நான் விளையாடினேன். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க 19 பாயிண்ட் போனதுக்கப்புறம் கூட நான் என்னோட இதை விடலை. ஆமாம், அவங்க 19 போயிட்டாங்க. நான் அப்போ கூட என்னோட நான் எதுவுமே பண்ணிக்கல. முடியும், நெக்ஸ்ட்டு வர போர்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் 25 பாயிண்ட் கண்டிப்பாக எடுக்கலான்னு தான் ஆடினேன். கடைசியாக 24 11வது போர்டு ஆயிடுச்சு. அவங்க பிரேக்கு, பட் இருந்தாலும் அவங்க பிரேக் இருந்தாலும் நான் அதை வந்து என்னோட கான்ஃபிடென்ஸை விடலை. எப்படின்னா ஒரு காயினும் வந்து மிஸ் பண்ணாமல் போடணும் அப்படின்ட்டு தான் ஆடினேன். அது கரெக்டாக எனக்கு அந்த வின்னிங் செலிப்ரேஷன் கூட நல்லா இருந்துச்சு. ஒரு சைடு இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஒரு சைடு ஃபேமிலி செலிப்ரேட் பண்ணுறதுலாம் காட்டியிருந்தாங்க. நீங்கள் அதை டிவியில் பார்த்துட்டு இருந்தீங்களா சார்? ஆமாம் சார், இங்கே வந்து நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் போட்டோம். அந்த ஸ்க்ரீன் மாதிரி போட்டு எல்லாரும் வந்து காஜிமா ஃபைனல் போனோடனே கிரிக்கெட்லாம் பார்க்குறீங்க, ஃபுட்பால் பார்க்குறீங்க வீட்டில் உட்காந்து, ஏன் நம்ம காஜிமா மேட்ச்சை வந்து லைவாக பார்க்கக்கூடாது, இங்கே வந்து கேரமா வளர்த்துன்னுக்கிறீங்களே, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இது மாதிரி ஃபைனல்லாம் பார்த்தா அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னாங்க. போட்டால் இங்கே பார்த்தா நாங்கள் வந்து இங்கே விளையாடுற பசங்க மட்டும்தான் வரோன்னு, அவங்க பேரண்ட்டு திருவிழா மாதிரி வந்துட்டாங்க. அதாவது சினிமா தேட்டரில் நின்று பார்ப்பாங்களே அது மாதிரி பார்த்தாங்க. ரேஷ்மி குமாரி ஆல்ரெடி வந்து 3 டைம்ஸ் வந்து வேர்ல்டு சாம்பியனு, 12 வாட்டி தொடர்ந்து நேஷ்னல் சாம்பியனு, டிஸ்ட்ரிக்ட்லலாம் அவங்களுக்கு கணக்கே இல்லை, இதெல்லாம் சாதிச்சிருக்காங்க. அப்போனா அவங்களாண்ட ஃபைட் பண்ணுறதுனா சாதாரண விஷயம் இல்லை. அப்போ காஜிமா வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வேர்ல்டு சாம்பியன் போகிறாங்க, அதுவும் ஏஜ் 17 தான். அப்போ அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குமா, அவங்கள எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ரேஷ்மி குமாரிக்கு, இல்லை காஜிமா வந்து அதை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அதை வந்து பீட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா காஜிமா அதை சக்ஸஸ் பண்ணாங்க. அது ரொம்ப இங்கே இருக்கிறவங்களாம் திருவிழா மாதிரி கொண்டாங்க. அந்த ஃபைனல் கேன்ஸ் போட்டவுடனே காஜிமா வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாயிடுச்சு அந்த நேரம். இப்போ கூட அது நினச்சேன், எனக்கு வந்து அதான் ஆனந்த கண்ணி சொல்லுவாங்க அது மாதிரி. ஏன்னா கடவுள் வந்து கைவிடல, கஷ்டம் கொடுத்தாரு, நிறைய கஷ்டம் கொடுத்தாரு. காஜிமாவில் எனக்கு வந்து அந்த கஷ்டத்தை வந்து போக்கியிருக்காரு. பட்ட கஷ்டத்துக்கு ஒரு இதுவாக இவங்க வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க. அது எப்போ சொன்னாலும் அந்த வார்த்தையை வந்து எனக்கு, ஏன்னா காட் இஸ் கிரேஸ் சொல்லுவாங்கள்ல, கண்டிப்பாக அவர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்பா இவ்வளோ எமோஷன் ஆகுறாரு. இந்த கனா படம் பார்த்துருக்கீங்களா, அப்பாக்காக வேர்ல்டு சாம்பியன் ஆகணும், வேர்ல்டு கப் விளையாடுவாங்க ஐஸ்வர்யா, அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு கதை. இதை பார்க்க சொல்ல உங்களுக்கு எப்படி இருக்குது, அப்பா இவ்வளோ எமோஷன் ஆகுறாரு? சின்ன வயசில் கஷ்டப்பட்டோம், இனி வந்து அந்த கஷ்டப்படாமல் நல்லா பார்த்துக்கணுன்ட்டு தான் என்னுடைய. இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் கோரிக்கை இருக்குது, இந்த பிளேஸை டெவலப் பண்ணி தரணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு கோரிக்கைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுதான் சார், இந்த இடத்த வந்து நாங்கள் கட்டி கொடுக்க சொல்லியிருக்கோம். இதே இடத்த எங்களுக்கு வந்து கட்டி கொடுத்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். ஏன்னா வந்து நான்றதோட என்ன மாதிரி நிறைய பசங்க வந்து இப்போ உருவாகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களும் வேர்ல்டு சாம்பியன் கண்டிப்பாக ஆவாங்க கூடிய சீக்கிரமே. அதுக்கு வந்து இந்த இடம் வந்து எங்களுக்கு கரெக்டாக கட்டி கொடுத்து எங்களுக்கு ஒரு பாத்ரூம் வசதி கட்டி கொடுத்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடம் வந்து ஏன் கேட்குறோன்னா, இது வந்து நிறைய பிளேயர் உருவாகிருக்காங்க. அது சொல்லுவாங்கள்ல, இந்த இடம் உங்களுக்கு ராசியான இடம்பா அப்படின்ட்டு. அது மாதிரி வந்து எனக்கு வந்து அந்த உணர்வு இருக்குது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து என் பையனும் நேஷ்னல் சாம்பியன் ஆனான். அதுக்கப்புறமா வந்து காஜிமா வந்து கேடட்டு 12 வயசு பிரிவுலேயே வந்து ஃபஸ்ட்டு வாட்டி சில்வரு 2 கோல்டு எடுத்திருக்காங்க. அதே பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அப்புறம் படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் டைட்டில் எடுத்தாங்க, சீனியரில் வந்து டீம் சாம்பியன்ஷிப் வின்னர் எடுத்தாங்க, ஃபெடரேஷன் வின் பண்ணாங்க. இங்கே வந்து 14 பிளேயர் இருக்காங்க. 14 பிளேயரில் பார்த்தீங்கன்னா மித்துன்னு, சஹானா, பாலாஜி, அப்துல்லா அப்படின்ட்டு சொல்லினே போகலாம். சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து நேஷனல் சாம்பியன் இருக்காங்க, சப் ஜூனியர் நேஷனல் சாம்பியன் இருக்காங்க, ஜூனியர் நேஷனல் சாம்பியன் இருக்காங்க. இது மாதிரி இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப அந்த அது சொல்லுவாங்களே ஒரு நல்ல இடமா இருக்குது அப்படின்ட்டு, அந்த மாதிரி வந்து எங்களுக்கு ராசியான இடமா இருக்குது. கட்டி கொடுத்தாலும் இதே பிளேஸில் கட்டி கொடுத்தீங்கன்னா, ஆமாம் இதே பிளேஸில் வந்து ஃபுல்லாக கட்டி கொடுத்துட்டா ஒரு 12 போர்டு போகிற அளவு இந்த இதை கட்டி கொடுத்துட்டு மேலே அவங்க எதனா ஆஃபீஸ் கூட வச்சுக்கணும். எங்களுக்கு இதில் லைப்ரரிலாம் கூட திறக்கிறேன்னு சொன்னாங்க. அது மாதிரி கூட திறந்துக்கிட்டாலும் எங்களுக்கு வந்து ஃபுல்லாக இது ஒரு 12 போர்டு போடுற மாதிரி கட்டி கொடுத்துட்டு பாத்ரூம் வசதி செஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் வந்து காஜிமா மாதிரி இருக்கிற பிளேயருங்க இன்னும் மேலே வர்றதுக்கு நிறைய சான்ஸ். ஏன்னா இப்போ சிஎம் சாரே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணின்னு இருக்கிறாரு. காஜிமா மாதிரி இன்னும் நிறைய பிளேயர் உருவாகிறதுக்கு ஒரு வந்து இது வந்து ஒரு அடித்தளமாக இருக்கும். ஏன்னா நேஷ்னல் பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, இது மாதிரி காஜிமா மாதிரி வேறு பிளேயரும் இன்டர்நேஷ்னல் பிளேயராக ஆகணுன்ட்டு என்னுடைய ஆசை. துணை முதலமைச்சரும் எங்களுக்கு உதவி பண்ணி இந்த இடத்த கட்டித்தரணும். அதே மாதிரி
தங்க மகளே அப்படின்ட்டு என் மகளை வாழ்த்திருக்காரு சிஎம் சார். அது ரொம்ப, ஏன்னா வந்து ரொம்ப பேருக்கு அந்த இது வராது. என் மகளை வந்து தங்க மகளேன்னு வாழ்த்திருக்காரு. துணை முதலமைச்சர் வந்து தங்கைன்னு வாழ்த்திருக்காரு. அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக எடுத்துட்டாங்க. அதே மாதிரி சிஎம் சாரை வந்து ட்விட்டரில் தான் வாழ்த்திருக்காரு. நேரடியாக போயிட்டு காஜிமா ஆசீர்வாதம் வாங்கணுன்ட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. சீக்கிரமாக சிஎம் சார் உங்களை கூப்பிடுவார். நன்றி. அதுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சும் அரசியல் பண்ண முடியாம போச்சு. அப்ப ஆரம்பிச்சது இந்த பயம். எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.